நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்க எல்லாருமே பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணலாம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட்டை டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அனுப்ப முடியும். வேற எந்த ஃபைல்ஸுமே நீங்கள் அனுப்ப முடியாது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அப்ளிகேஷன் எப்படி அனுப்புறது, ஒரு வேர்ட் ஃபைல் எப்படி அனுப்புறது, ஒரு எக்ஸல் ஃபைல் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்பேக்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஒரு எம்பி தான் இருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருக்குமே, அதாவது இப்போ நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்கள்கிட்டையும் இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். இந்த அப்ளிகேஷனை அங்கே ரிசீவ் பண்ணுறோம், அதாவது உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் இந்த அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அந்த ஃபைலை சென்ட் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனை. இதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு போங்க. இதில் போயிட்டு இது ஒரு அப்ளிகேஷன், 2 cards அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நான் எப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இந்த வாட்ஸ்பேக்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ரஸ் ஆகிரும். கம்ப்ரஸ் ஆனோடனே உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிரும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டாக மாறி அது சென்ட் ஆகும். அது சென்ட் ஆனோடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த ஆடியோ ஃபார்மேட் ரிசீவ் ஆகிரும். அவங்க ரிசீவ் ஆனோடனே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த வாட்ஸ்பேக்டு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். அதில் அந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிருக்கு. இது மூலியமாக நீங்கள் எந்த ஒரு வேர்ட் ஃபைலையோ இல்லை எக்ஸல் ஃபைலையோ இல்லை ஒரு ஏபிகே ஃபைலையோ அதோட ஒரிஜினல் குவாலிட்டி மாறாமல் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அதெல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.